ஹாய் கைஸ், நமக்கு ப்ரோட்டீன் அண்ட் கால்சியமோட ஒரு ஹெல்த்தியான சௌ சௌ எள்ளு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 10 பூண்டு, 2 வரமிளகாய் போட்டு பொரிஞ்சதும் 20 சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சௌ சௌ இருக்குது இல்லைங்களா, அதை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் ஒரு கொட்டை அளவு புளி, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இதை அப்படியே இறக்கி நல்லா ஆற விடுங்க. இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் பேன் வச்சு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த சட்னியை இந்த கடாயில் ஊற்றி நல்லா லைட்டாக சாஃப்டாக கிண்டி விடுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேலே தெறிக்கும். ஸ்லோவாக கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சௌ சௌ எள்ளு சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதில் நமக்கு நிறைய ப்ரோட்டீன், கால்சியம்லாம் அடங்கியிருக்கிறதுனால நம்மளோட போனுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.